15 நாட்களில் ஈரான் செய்த வேலை. கட்டையை சாத்திய அமெரிக்கா. ஊருக்கு நடையை கட்டிய ட்ரம்ப். நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் ரத்து செய்த பின்னர் அமெரிக்கா ஈரான் இடையே மோதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன. குறிப்பாக ஈரானின் அணு மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியது. அதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்தும் ஹார்முஸ் நீரிணையை கடக்கும் எண்ணெய் கப்பல்களை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தது. வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்களில் நிறுத்தப்பட்டிருந்த 11 அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை ஈரானிய ஆயுதப்படைகள் தரையிலேயே அழித்தன என்று IRGCயின் செய்தி தொடர்பாளரான பிரிகேடியர் ஜெனரல் ஹொசைன் மொஹோபி வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார். ஈரானின் தாக்குதல்களில் 17 உளவு மற்றும் செயல்பாட்டு ட்ரோன்கள் விமான தளத்தில் இருந்த ஒரு F-15 ரக போர் விமானம், 6 ஏவுகணை தளங்கள், ஒரு P-8 விமானம், ஒரு C-17 சரக்கு விமானம் மற்றும் 8 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் ஆகியவை அழிக்கப்பட்டன என்று அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். 15 நாட்களில் ஈரான் செய்த வேலை. கட்டையை சாத்திய அமெரிக்கா. ஊருக்கு நடையை கட்டிய ட்ரம்ப். நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் ரத்து செய்த பின்னர் அமெரிக்கா ஈரான் இடையே மோதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன. குறிப்பாக ஈரானின் அணு மற்றும் ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியது. அதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்தும் ஹார்முஸ் நீரிணையை கடக்கும் எண்ணெய் கப்பல்களை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தது. வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்களில் நிறுத்தப்பட்டிருந்த 11 அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை ஈரானிய ஆயுதப்படைகள் தரையிலேயே அழித்தன என்று IRGCயின் செய்தி தொடர்பாளரான பிரிகேடியர் ஜெனரல் ஹொசைன் மொஹோபி வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார். ஈரானின் தாக்குதல்களில் 17 உளவு மற்றும் செயல்பாட்டு ட்ரோன்கள் விமான தளத்தில் இருந்த ஒரு F-15 ரக போர் விமானம், 6 ஏவுகணை தளங்கள், ஒரு P-8 விமானம், ஒரு C-17 சரக்கு விமானம் மற்றும் 8 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் ஆகியவை அழிக்கப்பட்டன என்று அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்.